ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வறுவல் தான். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து நாட்டு பாவக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ பாவக்காய் எடுத்து அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும்னா அந்த ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சா பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல், தண்ணினா எதுவுமே இப்போதைக்கு சேர்க்க வேணாம், மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து வந்து வரட்டும். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். நமக்கு அந்த பாவக்காய் ஆவியிலே வேகிறப்ப அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். எடுத்தோடனே நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா பாவக்காய் வந்து ஒரு மாதிரி சலசலன்னு ஆயிரும். அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வதக்குன்னு இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சோன்னா அந்த தண்ணிலாம் சுண்டிடும். பாவக்காவும் நல்லா சீக்கிரமாக சட்டுன்னு வெந்துடும். இது நீங்கள் ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். அந்த பாவக்காய் வறுவல் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறமா இது ஒரு 5 மினிட்ஸ் போட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி சேர்த்துட்டு வெந்ததுக்கப்புறமா நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் அது சேர்த்து கறி மசாலா சேர்த்து நல்லா பாவக்காய் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, மசாலாஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா ஓப்பன்லேயே ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கசப்பு இல்லாத சூப்பர் டேஸ்டியான பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதை வந்து இந்த பாவக்காய் வறுவலை வந்து நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதோடலாம் சேர்த்து நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருண் ஆனந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.